வணக்கம். நான் ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை அனுப்புகிறேன். ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தில் படித்து வளர்ந்து ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று மேலே ஒரு வேலையை வாங்கி தன்னோட தாய் தகப்பனை காப்பாற்றுறது, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனோ ஒரு சின்ன தவறுகளோ அந்த பெண்ணு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டினாங்கன்னா 1000 பேர் முன் அவளை குழி தோண்டி பூமியில் புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் அவ்வளோ நீதி தான் கொடுக்குது. ஸோ இதில் நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த தம்பி அஜித்குமார் மரணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ, நானே எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன். அந்த கூடவே தான் இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா, சத்தீஸ்வரன்ற ஒரு சார், அவர் நாள் பூரா எங்கள் கூடயே தான் இருக்காரு. அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஆனால் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர் சார் 8:30 மணி போல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க. மீடியா கிடச்சிருச்சுன்னா என்னன்னாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இது ஒரு சூழ்நிலை கடவுள் எனக்கு என்னோட மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன். எனக்கு என்னோட வயதான தாயாரை நான் பராமரிச்சுட்டு இருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன். என்னவோ காலேஜில் நான் இன்னைக்கு லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன். 16ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, ஜூன். இப்போ வரைக்குமே நான் அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிட்டு என்னோட தாய் கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டது, கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. பேச்சே இல்லை, பேசவே இல்லை. இப்போதான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுதாங்க, வரமாட்டேன்னாங்க. அவங்க கூட இருக்கிறக்காக நான் என்னோட உடல்நிலை ராத்திரி பகலாக அவங்கள கவனிச்சு ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். என்னால் வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 100-200 கிலோமீட்டர் நான் டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நான் தாயை பராமரிக்கிற கட்டாயம், ஒரு குழந்தை போல அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறதுனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன். அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது என்னோட பர்சனல் லைஃப்ங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்திச்சது தான் என் பர்சனல் லைஃபு. இன்னைக்கு எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும், மனசாட்சின்னு ஒன்று இருந்தால். இப்போ எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவங்கள பற்றி தெரியுமோ, நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் நேரில் வர முடியல. ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு. எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. எங்கள் வீட்டில் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான். அதை கூட ஒருத்தர் மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தாரு. நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். இந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தா நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் நான் சாட வைப்பேன். ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், கிராமம். எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை. அழிக்கிறது நம்ம ஒரு 6th சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னால அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது. அது நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு IAS அதிகாரி தெரியும், அது அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை
எப்படி எடுத்து செல்லணும், அவருக்கு எவ்வளவு உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேல அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாம் இவ்வளவு சேனல்ஸும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. சாத்தான் குளத்தை பத்தி 90% பேசுறாங்க, 10% தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பத்தி பேசுறாங்க. அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. பர்சனல்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, இவங்க அப்படி, இவங்க ரூடு, இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்க இதனால என்னத்தை தெரிஞ்சுக்க போறாங்க? நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது, ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி. இதை கண்டிப்பா நான் தெரிவிச்சே ஆவேன். உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் கலெக்டர்கிட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர். அத்தனை மெடல்ஸும் எங்க வீட்டுல இருக்கு. அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்க அப்பா. அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்க கோயம்புத்தூர்ல தான் வாழ்ந்தோம், பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான். அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசா வசதியா கோயம்புத்தூர்லயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம். ஆனா அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால முடிஞ்ச அளவு இந்த கிராமத்துல ஒரு வீட்டை கட்டி, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது. யாரோட காசுலையும் கட்டல, லோன் எங்க அப்பா இதுலயும் அம்மா இதுலயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோன். இங்க வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்க 2001-2 அப்பா வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் 2011 யூஸ் பண்ணோம்னு சொல்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட் போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்லேருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே, இவ்வளோ அசிங்கப்படுத்துறது, இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த இந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார். அவர் இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்னன்னா, இந்த பணத்தை வாங்குறத அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம், செமிச்சிடலாம், அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பா செயல்பட்டு வர்றாரு. அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை பாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் போக்சோ சட்டத்துல உள்ள போனார் இல்லையா, பிஜேபி உடைய பொறுப்புல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்ற மாதிரி சொன்னாரு அந்த ஷான்றவர். அவருக்கு ரொம்ப வேண்டியவர், நெருங்கினவர் இந்த சண்முகன்றவர். சண்முகம் வந்து தனிக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர். ஷா கிட்ட போய் அப்பப்ப காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை சொல்லுவார், எங்ககிட்ட செலவுக்கு காசு கொடுக்கணும்னு வாங்கிட்டு வருவார். அதனால இந்த சண்முகன்றவர் உண்மையாலுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மாருதி 800 ஒரு ஷூட்டிங்காக கேட்டார். அன்னை பாத்திமா காலேஜில் ஷூட்டிங் நடக்குது, 800 கொடுங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு, ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது அவங்களையெல்லாம். அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கக்கூடியவர், எனக்கு பிடிக்காது. அந்த இதுல வந்து நல்ல பெயர்கள் கிடையாது அந்த ஊர்லன்றதுனால. ஸோ அவங்க கூட எல்லாம் நாங்க பழக மாட்டோம், வேண்டான்றோம். அமைதியா போயிட்டு அமைதியா வருவோம், இவங்கெல்லாம் நமக்கு வேண்டான்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். எதுக்கு கேட்டாருன்னா, அந்த இதுல நடிக்கக்கூடிய ஹீரோவோ அல்லது வில்லனோ அந்த காரை அடிச்சு நொறுக்கணும், அத ஒரு படமா பிடிக்கிறாங்களாம், செலவுக்கு அந்த படப்பிடிப்புக்காரங்க தரப்புல இருந்து காசு வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க அது ஒரு வண்டி தான் வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம அந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட முடியாதுன்னு, நான் கேட்டை திறக்க முடியாதுன்ட்டு. அவர் கேட்ட ரொம்ப நேரம் தடார்னு தட்டிட்டு இருந்தார் ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர். நான் தரல, அதுல இருந்தே கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். என் மேல ஒரு வெறுப்பும் கோவமா எதையாவது பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த பிரச்சனையிலயும் அவர் மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. தெய்வத்தை நம்பி இருக்கோம், விதி வலியது, கடவுள் நமக்கு என்ன சொல்றாரோ நம்ம அதை கேட்டுப்போம். சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம். கண்டிப்பா நான் வந்து எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு வந்து ரொம்ப வேதனையை தெரிவிச்சுக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்,
வீட்டுக்கு வந்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருகிட்டயும் நான் கான்டாக்ட் பண்ணல. என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும். 1 வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும், எப்ப வேணாலும் தெரியும். எங்களுக்கு யாரையும் தெரியாது. We are innocents. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.